வணக்கம். இந்த மாதம் 7ஆம் தேதி அன்று ராணுவத்தினரால் தாக்கப்பட்டு காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த 32 வயதான நபர் சனிக்கிழமை அன்று முத்தையன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். ராணுவம் தான் முகாமிற்கு அழைத்து தம்மை தாக்கியதாக அதில் இருந்து தப்பித்து சென்ற இளைஞர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார்கள். அது தொடர்பான காணொலி பதிவுகளையும் நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள். இவர்கள் அத்துமீறி நுழைந்ததாக போலீஸ் ஊடக அறிக்கையை தெரிவிக்கிறது. உண்மையில் என்ன நடந்தது? ஒரு ராணுவ முகாமிற்குள் அத்துமீறி நுழைய முடியுமா? முல்லைத்தீவு முத்தையன்கட்டு கிராமம். அந்த கிராமத்தில் இருந்த 5 இளைஞர்களுக்கு அதில் ஒருவருக்கு தொலைபேசியோடாக அழைப்பு வருகிறது ராணுவத்திடம் இருந்து. அதாவது இங்க இருக்கக்கூடிய இரும்பு பொருட்களை நீங்கள் எடுத்துச் செல்லலாம் சொல்லிதான் அந்த அழைப்பு அவர்களுக்கு வருகிறது. இவரும் 5 இளைஞர்களுடன், அதாவது ஏனைய 4 பேருடன் இணைந்து அந்த ராணுவ முகாமிற்குள் செல்கின்றனர். எனவே அங்கு பழைய இரும்பு பொருட்களை சேகரித்து வருவதற்காகத்தான் அவர்கள் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. உண்மையிலே அவர்களுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த ராணுவ முகாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுவதாகவும், எனவே அங்கு இருக்கக்கூடிய இரும்பு பொருட்களை வலிமையாக சேகரிக்கின்ற இவர்களுக்கு இதனை சேகரிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தான் அவர்கள் ராணுவ முகாமிற்குள் நுழைந்ததாக சொல்கின்றார்கள். அதில் சொல்லப்படுகின்ற 5 நபர்கள்ல ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய பெயர் எதிர்மசிங்க கபில்ராஜ் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு வயது 32. ராணுவம் தான் இவர்களை கொலை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சகோதரி கூட காணொலி வடிவினூடாக கூட வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த ஒரு காணொலிகள் சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வந்தது நேற்றைய தினம் அளவுல. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்துல இந்த தப்பியோடி வந்த ஒருவரும் காயங்களுக்குள்ளாகி இருக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய அந்த முதுகில் இருக்கக்கூடிய காயங்களை காட்டியிருக்கின்றார். ராணுவம் தான் தன்னை அந்த சித்திரவதை செய்ததாகவும், அவர்கள் உள்ளே கூப்பிட்டு விட்டு அவர்கள் இரும்பு கம்பிகளால தாக்கி இருக்கின்றார்கள் சொல்லி அவருடைய காயங்களும் அதுல வெளிப்படுத்தும் விதமாக காணொலி வடிவில பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுல 5வது நபரை தான் காணாமல் இருந்தார். அன்றைய காலத்துல இப்படியாக ஊர்க்காரர்களும் உறவுக்காரர்களும் அவர்களை தேடி இருக்கின்றார்கள். இதே வேளையில பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்தக்கூடிய மக்களும் ராணுவத்தினை அந்த ராணுவ முகாமிற்குள் செல்லக்கூடிய ராணுவ வாகனங்களை இடைமறித்து இந்த ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள். தங்களுக்கான நீதி வேண்டும் என்று சொல்லி கதறி இருக்கின்றார்கள். எனவே தங்களுக்கான நீதி கிடைக்காம நீங்கள் இங்கிருந்து வெளியே போக முடியாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். இதனூடாக ராணுவத்தில் இருக்கக்கூடியவரை மீண்டும் ராணுவ முகாமிற்குள் செல்வதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில அவர் சடலமாக சனிக்கிழமை மீட்கப்பட்டிருக்கிறார். இதன் பின்னர் போலீஸ் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. ராணுவத்தினர் கூட அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா 5 அல்லது 6 ராணுவத்தினர் அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தனர். அதுல 3 பேர் தடுப்பு காவலில் தற்போது வைக்கப்பட்டிருக்கின்றனர். எந்த ஒரு செல்வாக்கும் இல்லாமல் இந்த விசாரணையானது நீதியான முறையில யாருக்குமே எந்த ஒரு வேற்றுமை காட்டாமல் இது நீதியான முறையில நடைபெறும் சொல்லி காவல்துறையினர் கூறியிருந்தனர். ஆனால் ராணுவத்தினர் வேறு மாதிரியாக சொல்லி இருக்கின்றனர். அதே தரப்புல இருந்து போலீசினுடைய ஊடக அறிக்கையும் அவர்கள் அத்துமீறி நுழைந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராணுவ பேச்சாளர் குறிப்பிடுகிற போது ராணுவ முகாமிற்குள் இவர்கள் அத்துமீறித்தான் நுழைந்திருக்கின்றார்கள். அதில் கைது செய்யப்பட்ட ஒருவர் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் ஏனைய 4 தப்பி சென்றதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இதே வழியில போலீஸ் ஊடக அறிக்கையில கூறப்பட்டிருக்கிற விடயங்களை பார்க்கிற போது இது எவ்வாறான தீர்ப்புகள் இல்லாட்டி எவ்வாறான விடயங்கள் இதற்கான இறுதியாக முடிவு செய்யப்படக்கூடும் என்ற ஊகத்தை எடுத்து நிற்கின்றது. ஊடக அறிக்கையை பார்க்கிற போது இதனுடைய நிலைப்பாடு இல்லாட்டி இந்த விசாரணை எவ்வாறு இடம்பெற போகிறது என்பது தொடர்பான ஒரு ஊகத்தை கூட வெளிப்படுத்தி நிற்கிறது. அந்த ஊடக அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற விடயம் 8ஆம் மாதம் 7ஆம் தேதி அன்று முல்லைத்தீவு காவல்துறை அத்தியட்சக பிரிவிற்குட்பட்ட ஒட்டிசுட்டான் காவல் நிலையத்தில் சிவன் நகரில் பிரதேசத்தில் அமைந்துள்ள 12வது சிங்கப்படையணை முகாமை அப்புறப்படுத்துவதற்கு சில நாட்களாகவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் போது 7ஆம் தேதி அன்று இரவு வேளையில அகற்றப்பட்ட இரும்பு மற்றும்
வெளிப்புற பொருட்களை எடுத்து செல்வதற்காக அதன் முகாம் வளாகத்திற்குள் அனுமதியின்றி நுழைந்து 5 பேரை விரட்டி அடிப்பதற்காக முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். அதில் தப்பி செல்ல முயன்ற ஒருவர் முத்தையன்கட்டு குளத்தில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதிபொலிஸ்மா அதிபருடைய உத்தரவுக்கு அமைய காவல்துறை விசேட குழுவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த மேற்படி சொல்லப்பட்ட நபர்கள் முகாம் வளாகத்திற்குள் நுழைந்த போது முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் அவர்களை கண்டு விரட்டியடிக்க முற்பட்ட போது இதன் விளைவாகத்தான் உள்ளே நுழைந்தவர்கள் தாக்கப்பட்டதும் தெரிய வந்ததன் காரணமாக சிப்பாய் ஒருவரையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூட அந்த ஊடக அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த ஊடக அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கிற போது முகாமிற்கு நுழைந்து திருட்டு சம்பவத்தை மேற்கொள்வதற்காக இந்த குழுவிற்கு உதவிய மேலும் 2 சிப்பாய்களை ஒட்டி சுற்றான் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 3 ராணுவத்தினர் இவ்வாறாக தடுப்பு காவல்ல வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் மூவரையும் நேற்றைய தினம் அன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர். முன்னிலையாக இருந்த இந்த 3 ராணுவ வீரர்களும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இறந்தவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுப்பப்பட்டிருக்கிறது. சடலம் தொடர்பாக வெளிப்படையான தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் எந்த ஒரு செல்வாக்கும் இல்லாமல் வெளிப்படையாகவும் பாரபட்சமின்றியும் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் ஒட்டி சுட்டான் காவல்துறையினரும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரும் இணைந்துதான் அந்த பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் என அந்த போலீஸ் ஊடக அறிக்கையில இவ்வாறான விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையினூடாகவே வெளிப்படையாகவே தெரிகிறது இந்த விசாரணையினுடைய முடிவு எப்படியாக மாறப்படக்கூடும் என்று சொல்லி. தொடர்ச்சியாகவே இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட அரசு தரப்புல இருந்தும் சமூக மட்டத்தில இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. குறிப்பாக அந்த இரும்பு பொருட்களை திருட செல்வதற்கு தான் அவர்கள் அந்த ராணுவ முகாமிற்குள் சென்றதாக இந்த ஊடக அறிக்கை கூறுகிறது. எனவே இங்கு அவர்கள் கூறியதை போல அவர்கள் திருடுவதற்காக அங்கு சென்றிருந்தாலும் எப்படி ஒரு ராணுவ முகாமிற்குள் அத்துமீறி இந்த 5 நபர்களும் நுழைந்திருக்க கூடும். அதே சமயத்தில் அவர்கள் தப்பி சென்று வந்து எப்படியாக அவர்கள் பொய்யை உரைக்க முடியும்? இப்படியான பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக இது ஏற்கனவே இந்த ராணுவ வீரர்களுக்கும் இந்த கொலை செய்யப்பட்ட இல்லாட்டி சடலமாக மீட்கப்பட்டு அந்த குளத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறந்தவருக்கு இடையில நெருங்கிய தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த காலங்கள்ல பல வழிகளில் அவர் உதவி செய்ததாக கூறப்படுகிறது. எனவே இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படியாக அந்த ராணுவ முகாமிற்குள் திருடுவதற்காக சென்றிருக்க முடியும் என்ற ரீதியில பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. எனவே அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது ரீதியில பல அரசியல் மற்ற அமைப்புகளும் அறிக்கைகளை வெளிப்படுத்தி வருகிறது. குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வருகின்ற 15ஆம் தேதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிர்வாக முடக்கல் போராட்டத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, நீதியான விசாரணை, வடக்கில் இருந்து மேலதிக ராணுவம் குறைப்பு ஆகிய இந்த கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் வெள்ளிக்கிழமை முழு அடைப்பு போராட்டத்தை ஹர்த்தாலை ஒன்று முன்னெடுக்க தீர்மானித்திருக்கிறது. இந்த விடயம் தொடர்புல அவதானம் செலுத்துமாறும் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவிற்கும் இலங்கை தமிழரசு கட்சி தெரியப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அவருக்கு ஒரு கடிதத்தை, ஒரு அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சில ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தடையற்ற விசாரணைகள் உறுதி செய்யப்படுவதாகவும் போலீஸ் தரப்புல இருந்து கூறப்படுகிறது. ஆனால் அது எந்த அளவிற்கு உண்மையாக நடக்க போகிறது இல்லாட்டி நடைபெற்று வருகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே பொறுப்பானவர்களை, இந்த சம்பவத்திற்கு பொறுப்பானவர்களை பொறுப்பு கூற வைக்குமாறு ஜனாதிபதிக்கு தமிழரசு கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. இதே நேரத்தில் பார்க்கிறோம்னு சொல்லிச்சுன்னா, இந்த ராணுவ பிரசன்னம் குறைப்பு என்பதுதான் இந்த கருத்தால் சொல்ல போகிற செய்தி. போர் செய்த ராணுவம் சும்மா இருக்காது. அது நம்ம இன அடிப்படையிலான போர் செய்த ராணுவ சிப்பாய்களினுடைய மனங்கள்ல இனவாதம் தங்கி இருக்கத்தான் செய்யும். எனவே அவர்களை தென்னிலங்கைக்கு கொண்டு வந்து குளம் கட்டுவது, குளத்தில் தூர் எடுப்பது, வீதி அமைப்பது, வீடு கட்டுவது, ஹோட்டல் நடத்துவது, தோட்டம் செய்வது, காய்கறி சந்தை நடத்துவது போன்ற இன்னொரு அபிவிருத்தி பணிகள்ல ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் அனுகுமார திசாநாயக்க ஈடுபடுத்த வேண்டும் என்று சொல்லி தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் மெனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். அவர் இந்த சம்பவத்திற்கு பிற்பாடு
இந்த ராணுவத்தினுடைய மூர்க்கத்தனமான செயலை கண்டித்தும் இந்த ஒரு விடயத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். இதே நேரத்துல இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரனும் ஊடகங்களுக்கு இன்றைய தினம் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது இலங்கையிலே மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு, இலங்கை மக்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கின்றார்கள் சொல்லி இந்த அரசாங்கம் கூறி வருகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு தமிழ் இளைஞனுடைய உயிர் மிக மோசமான முறையில அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் ஒரு வடிவமாக தொடர்ந்தும் இந்த மண்ணிலே நடைபெறுகின்ற பல்வேறு கொலைகள், அச்சுறுத்தல்கள் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இன அழிப்பு நடவடிக்கையினுடைய தொடர்ச்சியாகவே கபில்ராஜனுடைய மரணத்தை பார்க்கின்றோம். தொடர்ந்து இந்த மண்ணில மக்கள் மிக மோசமாக கொல்லப்படுகின்றார்கள். கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் யுத்தம் முடிவடைந்து கடந்த போதிலும் ஒரு வெளிச்சத்தில் கேட்காத இந்த பிரதேசத்தில் இவ்வளவு பாரிய முகாம்களை வைத்துக் கொண்டு இந்த ராணுவ பிரசன்னத்தோடு மக்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற மிலேச்சத்தனமான எதேச்சதிகாரமான இனப்படுகொலைகள் உடன் நிறுத்தப்பட வேண்டும். இது ஒரு மனித பேரவலத்தில் மீண்டும் மீண்டும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. மக்களுக்கு அச்சத்தை கொடுத்திருக்கிறது. இதற்கு முழுமையாக எதிர்ப்பை தெரிவிப்பதோடு கண்டனங்களை தெரிவிப்பதோடு இது தொடர்பில் தொடர்ந்தும் மக்களுக்கான உரிமை பயணத்தில் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை சரியான முறையில் பதிவு செய்வோம். இறந்த குறித்த அந்த இளைஞனுக்கு நீதி கிடைக்க எப்போதும் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். அவர் இன்றைய தினம் குறித்த மரணச்சடங்கு குறித்த இளைஞனுடைய மரணச்சடங்குல கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இந்த ஒரு விடயத்தை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த குளத்தில் காயங்களுடன் மீட்கப்பட்ட இளைஞனுடைய உடற்கூற்று பரிசோதனை யாழ் போதனா வைத்தியசாலையில தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனினும் கொழும்புக்கும் அதனுடைய மாதிரிகள் பகுப்பாய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இதன் பின்னர் சில விடயங்கள் வெளித்தெரியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த நிலையில இறந்தவர்களுடைய உடல் இன்றைய தினம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1 மணி அளவில் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்துல இந்த மரண சடங்குல கலகம் ஏற்பட்டு விடலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில போலீசார் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு கடமைகள்ல ஈடுபடுத்தப்பட்டிருந்தது என்பதையும் அங்கே இருந்து வரக்கூடிய காணொலி பதிவுகளூடாக அவதானிக்க முடிகிறது. இப்படியாக இறந்தவர்களுடைய இறுதி ஊர்வலம் போலீஸ் பாதுகாப்புடன் பல நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் மத்தியில தான் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கடையடைப்பு போராட்டம் நடைபெற காத்திருக்கிறது. எனவே இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு முழு ஆதரவை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமானும் அறிவித்திருக்கின்றார். இதே நேரத்துல ஏனைய பல கட்சிகளும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது, யுத்தம் மௌனிக்கப்பட்டு விட்டது, புலிகள் ஒழிக்கப்பட்டு விட்டனர் என்று சொல்லி சொல்கின்ற இந்த அரசாங்கம் எதற்காக இத்தனை ராணுவ முகாம்களை தமிழர் பிரதேசத்தில் வைத்திருக்கிறது? இப்படியான கேள்விதான் மக்கள் மத்தியில தற்போது வரை எழுந்திருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. தொடர்ச்சியாகவே ராணுவத்தினூடாக அச்சுறுத்தல்கள் இடம்பெறுகிறது. ஒரு போராட்டத்தை கூட முன்னெடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே இதற்கு தீர்வுதான் என்ன? எத்தனை அரசியல் கட்சிகள் ஒற்றுமையாக நின்று இந்த ஒரு பிரச்சனைகளுக்காக முகம் கொடுக்க போகின்றார்கள்? இப்படியாக இந்த ராணுவ முகாம் நிச்சயமாக தேவையா? இது எப்படியாக நாங்கள் சர்வதேச சமூகத்துல இந்த பிரச்சனைகளை எடுத்துச் சொல்வது? இதற்கு தீர்வுதான் கிடைக்குமா? இப்படியாக பல கேள்விகளுடன் இந்த ஒரு காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.